அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஸோ இப்போ ரமதான் எல்லாருக்கும் நல்லபடியாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அப்போ இந்த வீடியோவில் தராவிஹ் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்காங்களா, எவ்வளவு ரக்காத் தொழுதாங்க, அது எப்போ மாற்றப்பட்டது, எல்லா டீட்டெயில்ஸையும் மொத்தமா சிம்பிளா ஒரு வீடியோல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதனுடைய ஆரிஜினை பார்த்துருவோம். இதுக்கு கியாமுல் லைல் அப்படிங்கிற ஒரு பேருமே இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படின்னா இரவு 3 பங்கா பிரிச்சுப்பாங்க. இரவு நேர தொழுகையில இஷாக்கு அப்புறம் கொஞ்சம் பங்கையும், அதுக்கப்புறம் நடுவுல கொஞ்சம் நேர தூக்கம், அதுக்கப்புறமா என்னது மூணாவது பங்கு என்ன செய்வாங்க, தஹஜ்ஜுத் அப்படிங்கிற தொழுகையை வாழ்நாள் முழுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ரமதான் காலகட்டத்தில் என்ன செய்யறாங்க, இஷாக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கூட இபாதத்துல ஈடுபடுறாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்குள்ள வராங்க. இஷாக்கு அப்புறமா தராவீஹ் அப்படிங்கிற தொழுகையை தொழுறாங்க. தொழவும் சஹாபிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, ஜமாத்துல போய் இணைந்து கொண்டு ஃபர்ஸ்ட் டே அப்படியே முடியுது. செகண்ட் டேயும் இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை தொடர்றாங்க, சஹாபிகள் பின்தொடர்றாங்க. அதே மாதிரி செகண்ட் டேயும் முடியுது. தேர்ட் டே கண்டினியூஸ், இதே மாதிரி நடக்குது. ஃபோர்த் டே என்ன நடக்குதுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழல, இஷாக்கு அப்புறமா தராவீஹ தொழல. அப்ப சஹாபிகள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியும். அப்ப என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போயிட்டு, ஏன் ரசூலுல்லாஹ் இன்னைக்கு நீங்க தராவீஹ் தொழல அப்படின்னு கேட்கவும், இது வந்துட்டு என் சமுதாயத்துக்கு என்னது ஃபர்லாக்கப்பட்டுருமோன்னு ஒரு பயம் எனக்கு இருக்கு. அப்படி ஆக்கப்பட்டது என்றால் அதை கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, என்னுடைய உம்மத்தினால கடைபிடிக்க முடியாது. அதனால நான் என்ன செய்யல, ரெகுலரா அது தொழல அப்படின்னு சொல்றாங்க. பட் தனிமையில தொழுதிருக்காங்கன்னு கேட்டா ஆமா. அப்போ இதுல உங்களுக்கு ஒரு டவுட் கிளியர் ஆயிருக்கு. என்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவீஹ் அப்படிங்கிற தொழுகையை தொழுதிருக்காங்க. ஓகே, ரசூலுல்லாஹ் எவ்வளவு ரக்காத் தொழுதாங்க? 8 ரக்காத் பிளஸ் 3 ரக்காத் வித்ரும் சேர்த்து 11 ரக்காத் தொழுதிருக்காங்க இஷாக்கு அப்புறமாட்டு. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களால கூறப்பட்டது. ரசூலுல்லாஹ் தனக்கு வாழ்நாள் முழுக்க 11 ரக்காத்து மேல தொழுது கிடையாது. இது சஹீஹான ஒரு ஹதீஸும் கூட. அப்ப இப்போ இந்த காலகட்டத்தில எல்லாம் சில பள்ளிகள்ல 20 ரக்காத் தொழுறாங்களே ஏன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அதற்கு காரணம் இரண்டாவது ஹலீஃபாவான உமர் பின் அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலகட்டத்துல தராவீஹ் அப்படிங்கிறது வந்துட்டு ரசூலுல்லாஹ்க்கு மரணத்துக்கு அப்புறமா என்ன செய்யுது, நிறைய பேரால இண்டிவிஜுவலா தான் தொழப்படுது, இல்லாம சின்ன சின்ன குரூப்ஸ் தான் அங்க தொழுறாங்க. ஸோ அப்ப இதை வந்து நம்ம ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, ஒண்ணு சேர்த்து 20 ரக்காத் ஆக்குறாங்க. ஏன் 20 ரக்காத் ஆக்குறாங்கன்னு சிம்பிளா நான் உங்களுக்கு புரிய வச்சேன். எப்படின்னா 8 ரக்காத் ரசூலுல்லாஹ் தொழுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சின்ன சூறாக்களை வச்சு டக்குன்னு 8 ரக்காத் முடிச்சுட்டு போறது இல்லை. இந்த ரமதான் மாதம் எதுக்கு, குர்ஆனுடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கும் தான் இல்லையா. சோ ரமதான் சொல்லக்கூடியது நோம்பு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அப்போ அதுல ஒரு விஷயம் தான் என்னது, குர்ஆனை நம்ம டெய்லி ரிசைட் பண்றது, அதனுடைய டீப் மீனிங்ஸ் என்னது புரிஞ்சு கொள்றது. அப்ப இதை வந்துட்டு 8 ரக்காத்துன்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் அவ்வளவுக்கு நீட்டி தொழுவாங்க. அதுல டீப் குர்ஆன் ரெசிடேஷன்ஸ் இருக்கும். சோ இது வந்துட்டு நமக்கு ஈஸி ஆக்கணும். அப்ப என்ன செய்யலாம், இது கொஞ்சம் தொழுகையை நீட்டலாம். புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த டீப் ரெசிடேஷன்ஸும் ஒரு அளவுக்கு கணக்கா கிடைச்சிரும். நமக்கு அந்த ஒரு சுன்னாவே என்ன செய்ய முடியும், கொஞ்சம் அதிகமா ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இவ்வளவுதான், ஜஸ்ட் சிம்பிள் தான், இவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு 8 ரக்காத் தொழணும்னா 8 ரக்காத் பிளஸ் 3 ரக்காத் வித்துட்டு சேர்த்து 11 ரக்காத்தும் தொழலாம், 20 ரக்காத்தும் தொழலாம். இதுக்கு நம்ம வந்துட்டு சண்டை வச்சுட்டு வேற பள்ளிக்கு போயிட்டு ஒரு பிரிவு உண்டாக்குன்னு அவசியமே கிடையாது. ரெண்டுமே அக்செப்டபிள் தான். இது சுன்னாவை கொஞ்சம் எலாபரேட் பண்ணிருக்காங்க, இது ரசூலுல்லாஹ்க்கு சுன்னாவை அப்படி ஃபாலோ பண்றாங்க. 2 விஷயம் தான். ஸோ உங்களுக்கு எது சின்சியாரிட்டியை தரும், எவ்வளவு ரக்காத் உங்களால மேக்சிமம் தொழ முடியும் சின்சியாரிட்டியோட தொழுங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ குர்ஆனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு மேக்சிமம் தொழுக ட்ரை பண்ணுங்க இல்லையா. அதனுடைய தஜ்வீதையாச்சும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாருக்கும் தரட்டும். ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் எல்லாருக்கும் கிளியர் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்போ தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன செய்யுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இல்லாம வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்ஷா அல்லாஹ் டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.